அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிவிகே கட்சியோட தொண்டர்கள் மட்டுமல்ல, டிவிகே கட்சியோட நிர்வாகிகள் மட்டுமல்ல, தலைவர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களில் அதிகபட்சம் எல்லா தாய்மார்களும் சரி, சகோதரிமார்களும் சரி, எல்லாருமே இப்போ என்னென்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, கம்பேக் தலைவா, கம்பேக் ப்ளீஸ் கம்பேக் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கம்பேக் தலைவா அப்படின்னு ஒரு வருத்தத்தோட சீக்கிரமே ஒரு தலைவன் வரணும் அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவாங்கன்னா, உண்மையிலேயே மக்களுக்கான தலைவனை பார்த்து மட்டும்தாங்க கம்பேக் தலைவா, நீங்கள் சீக்கிரம் திரும்ப வரணும், நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வரணும், இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக நீங்கள் மீண்டு வரணும், உங்களை அழிக்க நினச்ச எதிரிக முன்னாடி நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தலைவனை பார்த்து தான் ப்ளீஸ் கம்பேக் தலைவா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் எல்லாமே கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தாங்க தளபதி விஜய் அவர்கள் மேலே எவ்வளவு அன்பும் பற்றும் பாசம் வச்சுருந்தாங்கன்னா, எல்லா தாய்மார்களுமே, அதாவதுங்க ஒரு அரசியல் கட்சியில் மகளிர்கள் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த மகளிர் எல்லாருமே ஒரு தலைவனை சப்போர்ட் பண்ணுறதுல சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு தலைவனையும் சரி பெண்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, குழந்தைகள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இளைஞர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தாங்க இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் மீட்டிங் மாநாடு போடுறதுக்கெலாம் முன்னாடி மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு அதாவது சில அரசியல் விமர்சகர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு கருத்து கணிப்பு வச்சுருப்பாங்க, இத்தனை % தான் ஓட்டு விழுகுன்னு சொல்லிட்டு. ஆனால் தலைவர் விஜய் அவர்களுக்கு 3% சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதல் மாநாடுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க, 5% சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 சொன்னாங்க, 15 சொன்னாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியல, என்னால் அதை நம்ப முடியல, 36% தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு விகிதம் வரும், 36% வரும், மக்கள் ஓட்டு போடுவாங்க, கூட்டணி இல்லாமல் தனித்து நின்னாவே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த வகையில் உண்மைங்கிறத, இது உண்மைப்படுத்தணுமா இல்லை இதை விட உண்மை அதிகப்படுத்தணுமா அப்படிங்கிறது உங்களை மாதிரி என்ன மாதிரி மக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் தலைவர் சீக்கிரமே மீண்டு வரணும், வருவார், கரூர் மக்களை போய் சந்திப்பாருங்கிறத நான் நம்புகிறேன். ப்ளீஸ் கம்பேக்.